ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் செம்பருத்தி டீ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். இன்றைக்கி நம்ம செம்பருத்தினா நான் 2 செம்பருத்தி எடுத்திருக்கேன். செம்பருத்திலே பார்த்திங்கன்னா டார்க் செம்பருத்தியும் இருக்குது, லைட்டாக இருக்கக்கூடிய செம்பருத்தியும் இருக்குது. நான் இன்றைக்கி டார்க்காக எடுத்திருக்கேன். நம்ம காலையிலே இதை பறித்ததுனால அது கொஞ்சம் பூக்காமல் கொஞ்சம் மொட்டாகவே இருக்குது. நான் காலையிலே பறிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இன்றைக்கி காலையில் நம்ம இந்த டீ தான் நம்ம போட்டு குடிக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி அந்த செம்பருத்தியில் இருக்கக்கூடிய இதழ்களை நம்ம எடுத்து நல்லா அலசி வச்சுக்கலாம், க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி நம்ம செம்பருத்தி டீ போடலாம். தண்ணி கொஞ்சம் சூடான பிறகு செம்பருத்தி இதழ்களை எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம். எப்போதுமே நமக்கு இருக்கக்கூடிய செம்பருத்தி டீ, அருகம்புல் ஜூஸ் இந்த மாதிரி காலையிலே நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நம்ம இன்றைக்கி அந்த தான் பார்க்க போகிறோம். இந்த செம்பருத்தி இதழ்களை நான் 4 செம்பருத்தி எடுத்திருக்கேன். 4 செம்பருத்தியுமே இதழ்களை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வச்சு தான் நம்ம இதில் போடணும். ஏன்னா அதில் ஏதாவது நம்ம ஏறி இருக்கும் இல்லையா, பூச்சிகள்லாம் நிறைய ஏறி இருக்கும். அதனால தான் நம்ம இதை நல்லா தண்ணியில் நல்லா டிப் பண்ணி நம்ம இதை கொதிக்க வச்சிடலாம். இப்போ நமக்கு தகுந்தாற் போல் நல்லா கொதி வந்துடணும். நல்லா கொதித்து இப்போ தண்ணி பாருங்கள் க்ளீனாக இருக்கும். கொதிக்கும் பொழுது அதோட தண்ணி கலரை பாருங்கள், கருப்பு கலரில் மாறிடும். இது நல்லா கொதி வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு தேவையான அளவு நம்ம இஞ்சி சேர்த்துக்கிறதாலும் சேர்த்துக்கலாம், இல்லை சுக்கு தட்டி கூட போட்டுக்கலாம். காலையிலே நம்ம இஞ்சி சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பனங்கற்கண்டு இல்லைன்னா வெல்லம், கருப்பட்டி இது எது வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டீயை நம்ம காலையிலே ஹெல்த்தியாக நம்ம குடிக்கும்போது நமக்கே ஒரு மாற்றம் தெரியும். கண்டினியூஸாக ஒரு 10 டேஸ் நம்ம இதை குடிக்கும்பொழுது நம்ம ஹெல்த்தில் இருக்கக்கூடிய நல்ல மாற்றம் நமக்கு தெரியும். இது நல்லா கொதி வந்த பிறகு இந்த இஞ்சி சாறு, நம்ம போட்டிருக்கிற வெல்லம் அதையெல்லாம் நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் ஊற்றுற 1 டம்ளரை விட 1/2 டம்ளராக சுண்டி வந்தோன்னு நம்ம வடிகட்டி நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வடிகட்டி எடுக்கும்போது அந்த தண்ணி நல்லா கருப்பாக இருக்குது. இப்போ கருப்பாக இருக்கிற தண்ணி எப்படி கலர் மாறுதுன்னு பாருங்கள். நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் அதிகமாகவே இதை எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் முக்கியமாக பெண்களுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனையில் அதிகமாக இது கொஞ்சம் கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம லெமன் எடுத்துருக்கோம். நான் ஒரு 1/2 லெமன் எடுத்து அதை நல்லா பிழிஞ்சு அதில் விட்டுறேன். இப்போ பாருங்கள், இதோட கலர் மாறும். இதோட கலர் மாறும்போது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி செம்பருத்தி பூ போட்டோமோ அதோட கலர் வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த கலர் மாறும் பொழுது நமக்கான செம்பருத்தி டீ பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம லெமனை லெமன் விட்டோன்னே இதில் கொஞ்சம் புதினா கூட சேர்த்துக்கலாம். நம்ம புதினா சேர்த்து குடிக்கும்போது இன்னும் ஹெல்த்தியாக இந்த செம்பருத்தி டீ இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.